அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு ஆஸ் யூஷுவல் ஒரு விஷயத்தை எடுக்கிறா. அதாவது இவ்வளோ நாள் நம்ம பழகிட்டோம், 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆகி போச்சு, நான் தனியாக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னா வாக்குவாதம் முட்டுருது. வாக்குவாதம் முற்றினோன்னே அவன் என்ன பண்ணான்னா கையில் ஒரு கத்தி வச்சுருந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த கத்தி வச்சு அந்த பொண்ணை குத்திருக்கான். அதே நேரத்தில் கல்லை தூக்கி தலையில் போட்டிருக்கான். கொடூரமான முறையில் வந்து அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கொலை செய்து விட்டு அந்த பொண்ணை கீழே புதருக்கு பக்கத்தில் தள்ளி விட்டுட்டு, அதுவும் அந்த பெண்ணோட தீபாவனுடைய செல்ஃபோனை எடுத்துகிட்டு, அதாவது நம்ம தண்டையார்பேட்டையிலேருந்து எங்கே போய் சிக்கிறாங்க பாருங்கள், வெள்ளூர் குடியாத்தத்தில் போய் ஒரு உயிர் போகுது, அடித்து அந்த பெண்ணை அங்கேயே கொலை செய்து விட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒரு தண்டவாளத்தில் வச்சு அதை வந்து செல்ஃபோனை இது பண்ணிடுறான், உடச்சி சுக்குநூறாகிடுது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து இவனை செக்யூர் பண்ணி, இப்போ இது வந்து எல்லா காதலிக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணால் ஒன்று விட்டு போயிடுவான், இல்லை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான், இப்படி தான் இருக்கும். ஆனால் ப்ரூட்டலாக மர்டர் பண்ணுறான்னா இவன் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகும்போது தான்